யாத்திராகமம் 34:24. யாத்திரா 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். முந்தின வசனம் என்ன சொல்லுது படிங்க. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவன். கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள்ல கொடுக்கிற ஒரு வசனம், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். I will enlarge your territory, your borders, says Lord Jesus Christ. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இதுக்கு என்ன செய்யணும்? இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலையுமே நமக்கு நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டுமா? ஆமா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல காரியங்கள் விசேஷ விதமாக நமக்கு வாக்குத்தத்தமாக வந்தவைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் எப்படி இருக்கிறது? ஆமென் என்று இருக்கிறது. பிடித்துக் கொள்ளணும். எபிரேயர்ல படிக்கும்போது, இதோ நீங்க உங்கள் மேல் நான் பிரியமாயிருப்பேன், ஆத்துமா பின்வாங்கி போனால் அவன் மேல் பிரியமாயிராது. அது போல பல காரியங்கள் அப்படியே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அப்படியே கொண்டு வந்து தான் வசனம் சொல்லப்படுகிறது இல்லையா? ரைட், ஓகே. ஸோ ஆகவே ஒரு சில காரியங்களை விசேஷமாக புரிந்து கொள்ளணும். எப்போ விஸ்தாரமாக்குகிறாரா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடல். இஸ்ரவேலின் தேவனாக யார் இருக்கிறாரா? இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற யார் இருக்கிறா? கர்த்தராகிய வசனத்தை படிச்சிங்களா எல்லாரும்? இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர். அதான் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிடணும். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி என்னை என் உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் இதை செய்கிறார். என்ன செய்கிறார்? உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். எப்ப? அவர் விசேஷ விதமா எல்லா எல்லைகளிலும் தேசத்தில் பெருகி இருந்தாலும் கர்த்தருடைய சந்நிதியில் ஆலயத்திற்கு, அதாவது தாம் தெரிந்து கொள்ளும் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்கிற ஸ்தானத்துக்கு வருஷத்துல 3 தடவை வாங்கன்னு சொல்றாரு. எல்லா நாளும் இங்க கிடந்தா தங்க வேலை செய்ய முடியாது. வருஷத்துல 3 தடவை ஆண்மக்கள் எல்லாம் வாங்க. ஆண்மக்கள் எல்லாம் இங்க ஒரே இடத்துல ஒரு ஊர்ல கூடுனா தேசம் பெரிதா இருக்கும் போது எதிரிகள் அட்டாக் பண்ணிடுவாங்கல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரை தேட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை, உங்களுடைய குடும்பத்தை இச்சிப்பதில்லை. பெண்கள் மாத்திரம் இருப்பாங்க, ஈஸியா அட்டாக் பண்ணலாம். நோ நோ நோ. இஸ்ரேல் தேசத்துல நாங்கள் போயிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாள் அட்டோன்மெண்ட் டே நினைக்கிறேன், அப்படி வைத்து கொண்டாடினார்கள். அன்னைக்கு எந்த வேலையுமே தேசமே செய்யாம எல்லாம் அமர்ந்திருப்பாங்க. ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபுல்லா காலியா கிடக்கும். அப்பதான் நான் நினைப்பேன், எதிரிகள் இந்த நாளில் தேசத்தை நினைச்சு அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? இஸ்ரேல் தேசம் பாடுபட்டுறாதா? இஸ்ரேல் தேசத்து கிட்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்க தேவன் பிசாசு கொடுப்பது விட மாட்டார். அப்ப நீங்க உங்கள் எல்லைகளை கர்த்தரை தேட போயிருக்கிறீங்க, அவருக்கு ஒரு அவர் நிமித்தமா ஒரு ஓய்வு அறிவிச்சிங்கன்னா, அவரை தேட போயிருக்கிற நேரத்தில் அவரை தேடுகிறதுனால நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. அவரை தேடுறதுனால நீங்க எதையும் இழக்க மாட்டீங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஓகே, ஒரு நன்மை குறைபடாமல் கர்த்தர் காப்பார். நம்பர் 2, அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். எல்லைகளை விஸ்தாரமாக்கணும். யாருக்குமே இந்த ஆசை இருக்கிறது. யாப்பேஸ் பாருங்கள்,
1 நாளாகவும் 4:9-10 படிக்க கேட்போமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் பெற்றவனா இருந்தான். சரி, எல்லா பிரதர்ஸை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி பெற்றெடுக்கும் போது யாபேசின் தாய் துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தாங்க. ரைட். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்க கவனிங்க. கனம் பெற்ற அவர் எதுக்கு இன்னும் அவர் எல்லை. அடுத்த வசனம் படிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. போதும். யாபேஸ் கனம் பெற்றவரா இருந்தாருன்னா தன் சகோதரர் தன் வீட்டுல கனம் பெற்றவரா இருக்கிறார். இன்னும் நாட்டுல கனம் பெறல, தேசத்துல கனம் அடையணும். அப்ப அவர் சொல்றாரு, என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் ஆண்டவரே, வீட்டுல கனம் இருக்கு ஆண்டவரே, ஊர்லயும் கனம் வேணும், எங்க தேசத்திலையும் எனக்கு கனம் வேணும், நான் நன்மை செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆகவே அவர் கேட்கிறாரு, என்னை ஆசீர்வதியும். இஸ்ரவேலின் தேவனை தான் நோக்கி கேட்கிறாரு. அங்கே நம்ம என்ன படிச்சோம்? இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தராகிய ஆண்டவர். அப்ப அவரை பார்த்து கேட்கிறாரு, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கணும். எல்லை பெரிதாகும் போது ஏராளமான பாதுகாவல் தேவை இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு தேசத்து பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு தேசத்துல அதிகாரத்துக்கு வரும் என்பது பாருங்க, கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் தான் அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஏராளமான செக்யூரிட்டி பாதுகாப்பு பணிகள் அவங்களை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். கான்வாய், அருமையான வாகனங்கள், பாதுகாப்புகள் எல்லாம் கொடுது. ஏன்னா அவங்க விசேஷ விதமா எல்லைகள் பெரிதாயிருச்சு, இவங்க தான் இப்ப நமக்கு முக்கியம், இவங்களை பாதுகாக்கணும், தேசமே அவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்ப நீங்க கனம் பெற்றவர்களா எல்லா எல்லைகள், உங்கள் எல்லைகள் விஸ்தாரம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்னொன்று தேவை இருக்கு, ப்ரொடெக்ஷன். ஆகவே அவர் கேட்கிறார், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும். இப்போ எல்லைகள் விரிவாக்குற அதே நேரத்தில் 3 தடவை வருஷத்துல 3 தடவை ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டு வந்தோடனே எல்லையெல்லாம் விரிவாதினோடனே அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். லார்ட் லெட் thy hand be with me, protect me from all evil. எல்லா விதமான தீமைக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தருளும் சொல்லணும். அப்பொழுது காப்பார். எல்லைகள் விஸ்தாரமாகும் போது ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா தேவையா இருக்கிறது. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். காட் கிராண்ட் பண்ணார் ப்ரொடெக்ஷன். எல்லைகள் விஸ்தாரமாகும் போது விஸ்தாரமாகட்டும், அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனும் கூடட்டும். ஃபினிஷ்ட். தேவன் கேட்டதை கொடுத்துட்டார், அருளினார். அவ்வளோ அருளினார்னா அவ்வளோதான், வாழ்க்கை முழுவதும் அதான். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லைகள் விஸ்தாரமாகணும்னு விரும்புறதுல தவறே இல்லை. நம்பர் 1, எல்லைகளில் எந்த எல்லை விஸ்தாரமாகணும்? முதலாவது நம்முடைய எல்லா வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற நம்முடைய மனம் மற்றும் நினைவு மண்டலம், நம்முடைய சிந்தனை மண்டலம். ஒரு பிராட் மைண்ட் உனக்கு இல்லையாடா, குறுகின எண்ணத்தோடு ஓடுறேன்னு திட்டுவாங்க. பிராட் மைண்ட் இருக்கணும். தேவன் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதோ நீ ஒரு தேசத்துக்கு போய் சண்டைக்கு போற, யுத்தம் பண்ண போனா அங்க இருக்கிற நீ கொத்தளம் போடும்போது அங்க இருக்க மரங்களெல்லாம் வெட்டி சேதப்படுத்தக்கூடாது. அதன் விருட்சங்கள் மனுஷருக்கு உபயோகமா இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் ஆக்சிஜன். அது உன்னுடைய அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டாக்குகிற அந்த ஆக்சிஜன், ஜீவனை அழிக்கிற அந்த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி அதை எரிச்சு போடாதப்பா அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு 2வது சொன்னாரு, proclaim peace upon that country. அந்த நாட்டு மேல சமாதானம் கோரு. ஹலோ ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ், நாங்க உங்களோட வர்றது, யுத்தம் வர்றது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, நீங்க எங்களுக்கு விரோதமாக சண்டை போட வர்றீங்க, அதனால அதை ஸ்டாப் பண்ண வந்திருக்கோம். மற்றபடி உங்க கூட சண்டை போடுறது எங்களுக்கு விருப்பமே இல்லை. சமாதானம் கூறுகிறோம். நீங்கள் எங்களுக்கு சமாதானம் சொல்றீங்களா? திரும்பி போறோம், எங்க நாட்டுக்கே திரும்பி போறோம். நீங்க சமாதானம் கூறலன்னா, நீங்க எங்களுக்கு விரோதமாக புறப்படுறா இருந்தா நாங்க உங்களை அட்டாக் பண்ண வேண்டியிருக்கோம். பீஸ் முதலாவது சொல்லுகிறோம். அப்ப சமாதானம். அப்ப அங்க இருந்து 2 பேர் வருவாங்க.
சார் நீங்க இந்த காரியத்துக்கு உடன்படுறீங்களா? நாங்க சமாதானம் கூறுகிறோம். ஓகே, நீங்க சமாதானம் கூறுங்க. என்ன காரியம்? இந்த 2 காரியம் மட்டும் நீங்க செய்யக்கூடாது, அதனாலதான் நாங்க உங்களுக்கு விரோதமா வந்தோம். ஓகே, ஒன்னு நாங்க இந்த காரியத்துல ஸ்ட்ரிக்டா இருப்போமே, ஒரு காரியம் கிராண்டட், ஒரு காரியம் இது இங்க இதை கிராண்ட் பண்ணுங்க. ஓகே, கிராண்டட். ஸோ 2 பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க, பீஸ் அக்ரிமெண்ட். ஸோ நோ வார், சண்டை வேண்டாம். இப்ப இந்த பிராட் மைண்ட் பாத்தீங்கன்னா, பிராட் மைண்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். போனா சும்மா கத்தி எடுத்து சண்டை போடுறது அப்படி இல்லை. பட்டயம் ஒரு நாள் கசப்பு உண்டாக்கும் என்று அறியீர்களா என்று யோவாப் அப்னேர் அவங்க சண்டை போட்டப்ப சொல்லப்பட்டது இல்லை. 2 பேரும் வந்தாங்க. எப்பா நம்ம பக்கம் கொஞ்சம் பேரும் உன் பக்கம் கொஞ்சம் பேரும் அந்த ஆற்று ஓரத்தில் சண்டை போடுவோமா? சரி, சண்டை போட்டாங்க. ஒரு குத்தி எல்லாம் செத்தாங்க. சண்டை ஆயிடுச்சு, எல்லாம் ஓடுறாங்க. பட்டயம் நிறைய பேர் செத்துக்கிட்டே போறாங்க. ஒரு நேரம் ஸ்டாப், லெட் அஸ் ஸ்டாப் த வார். ஓகே, ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப சீஸ் ஃபயர், அவ்வளவுதான், யுத்தம் முடிவு வரட்டும். அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது, பட்டயம் முடிவிலே கசப்பு உண்டாக்கும். இப்ப வீட்லையும் சண்டை போட்டே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கத்தி இல்லை, உங்க நாவு என்னும் பட்டயம் இருக்கு. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு, தண்ணி சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கிற மாதிரி. சமாதானமே இல்லாத மனுஷர் சிலர். அதனால அப்படி இருக்கிற பார்க்கலும், சண்டையோ காரியோடு இருக்கிற பார்க்கலும் எங்க போகலான்னு சொல்றேன்னு ஆண்டவர், மொட்டை மாடி போப்பா, பீஸ்ஃபுல்லா பாய விரிச்சு தூங்கு, அங்கே குடியிருப்பது நலம்னு எழுதியிருக்குல்ல. ஆமாவா இல்லையா? லைஃப்ல சண்டை காரியம் மட்டும் மாறவே கூடாது. நீங்க ஆறுதல் உண்டாக ஏற்ற துணையா கொடுக்கப்பட்டவர்கள். ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்தா காரமா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க ஸ்வீட்டா இருக்கணும். மனிதனுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டாள், மனுஷிக்காக மனுஷன் உண்டாக்கப்படலன்னு எழுதியிருக்குல்ல. ஆண் என்று பெண்ணு இல்லை தேவனுக்கு. ஆனா ஃபார்முலா சொன்னதை புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ஸ்வீட்டா இருக்கணும். நீங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு சில குறைபாடுகள் அவங்ககிட்ட இருந்தா பிராட் மைண்டோட திங்க் பண்ணுங்க. ஓ, இன்னைக்கு எப்படி இருப்பா, நாளைக்கு நல்லா இருவார், எனக்கு தெரியும். பிராட் மைண்ட் வரணும். அதுக்காக லூஸா அவங்கள விட்டு அவங்க எப்படியும் வாழணும்னு விடுறதுக்கு அல்ல. தப்பா இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ தொடங்குறான்னு நான் கேட்கத்தான் வேணும். அதே நேரத்தில் பிராட் மைண்ட் இருக்கணும். எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுடைய இதயம் கசப்பாகும். தொடர்ந்து தொல்லையா அலட்டி கொண்டே இருந்ததுனால சிம்சன் சாகத்தக்கதாய் அவனுடைய இருதயம் கசப்படைந்து தன் இருதயத்தில் எல்லாம் சொல்லிவிட்டான். அதனால அவர் எப்படி பாடுபட்டு செத்தார் பார்த்தீங்களா? யார் அது பண்றது? கூட இருக்கு நம்பி வர்ற ஒரு பெண். உங்களை நம்பி நீங்க சொல்றீங்க, ஏன்னா நம்பி விட்டேன், அவரு உங்ககிட்ட நம்பி வந்திருக்கிறாரு. எம்மா சாப்பாடு போடுமா, எம்மா காரியத்தை பார்த்துக்கம்மா, எம்மா பிள்ளைய பாரும்மா. அப்ப ஸ்வீட்டா இருக்கணும். உங்ககிட்ட பட்டயம் இருக்கக்கூடாது. நாவு என்னும் பட்டயம். சிலருடைய நாவு கூர்மையுள்ள ஈட்டியை போல, பட்டயம் போல இருக்கு. பட்டய குத்துக்கள் போல பேசுறவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கவும் தெரியுமா? தீயவர்களோடு. அப்படி தீயவர்கள் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. ஆபீஸ்ல, வீட்டு கிட்டத்துல, ஏக்கா இப்படியே போனீங்க, அவரை உங்க முந்தான முடிஞ்சுக்க முடியாது, 4 சத்தம் போடுங்க எங்க வீட்டு கேட்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது அது பிசாசின் சத்தம்னு தெரிஞ்சுக்கணும். அப்பாலே இப்போ அப்படி வரட்டக்கூடாது. நீங்க அவங்கள சாரி சிஸ்டர், அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய கணவர் எனக்கு தெரியும், நான் அவரை டீல் பண்ணிக்கிறேன், என் வீட்டு காரியத்தில் நீங்க தலையிட்டாதீங்க, இட்ஸ் மை பிஸ்னஸ், நீங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது இல்லை. ஓகே? மற்ற வெண்டைக்காய் அவரைக்காய் இது வாங்குறதுக்கு ஐடியா கொடுங்க, அது நான் ஏற்றுக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு அடுத்ததில் எதுவும் ஐடியா கொடுத்தீங்கன்னா நோ, நானாச்சு அவராச்சு பார்த்துக்கிடுவாக்கா. சாப்பிட்டீங்களா? ஆமாம் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுங்க ஒழுங்க போங்க, அனுப்பி விட்டுறணும். சந்தோஷமா இருக்கணும். பட்டயம் முடிவிலே கசப்பு உண்டாக்கும். ஒரு நாள் பாருங்க, அந்த அப்னேர் அந்த யோவா பட்டயத்தினால செத்தாங்களா இல்லையா? ஆரம்பிச்சா சாவு இருக்கு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். அதனால பட்டயம் இருக்கணும். எதுக்கு? ப்ரொடெக்ஷன். மற்றவங்களுக்கு நம்ம ஏமாளி இல்லைன்னு தெரியறதுக்காக
பேதுருவே உரையில போடுன்னு சொன்னார், கீழே போடுன்னு சொல்லல. பட்டயத்தை உரையில போடு. ஏன்? அது ஒரு யுத்த நாள் போல இருந்தது. குமாரன், அதாவது இயேசுவானவர் அடித்து அவரை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். ஆகவே சும்மா ஒரு உரையில போடு வண்டி இருந்துச்சுன்னா யார் கிட்டத்தில் வரமாட்டாங்கன்றதுக்காக சொல்லியிருக்கலாம் இயேசுவானவர். அப்ப பட்டயம் அது கூட வேண்டாம். எப்ப வேண்டாம்னா தூங்கிக்கிட்டே இருக்கனால தான் பட்டயம் உனக்கு தேவை இருக்கு. கெத்செமனேல போய் தூங்கலாமா? ஜெபம் பண்ண உனக்கு பட்டயம் வேண்டியதில்லை. வசனமே பட்டயம். The word of God is a sword. The word of the Lord is a sword. You can stand against any enemy, any devil, any Satan, and you can speak out the word and it will tremble. வசனத்தை பேசினா பிசாசுகள் நடுங்கும். வேதம் என்ன சொல்லுது? பிசாசுகளும் நடுங்கி அஞ்சி தேவன் இருக்கிறார் என்று அவள் விசுவாசிக்கின்றன. சிலது பார்க்க முடியாத இருக்கும். தேவன் இருக்கிறார். ஏன்? அவருடைய வேர்டில் அவ்வளவு பவர் இருக்கு. அவர் இருக்கிறார். கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தர் ஜீவிக்கிறார். இயேசுவானவர் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அதான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சமாதானத்தோடு நீங்கள் வாழுங்க. கர்த்தருடைய கரம் என்னால் உங்களுக்கு துணை நிற்கும். இதுல பிராட் மைண்ட் வேணும். கருமையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில. பிராட் மைண்ட் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமா, உதார குணம். அந்த பிராட் மைண்ட் வேணும். திங்க் பண்ணும்போது எப்பயுமே மற்றவங்களை குற்றவாளியாவே எண்ணி திங்க் பண்ற எண்ணங்கள் மாறணும். ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்னாங்க, எப்பயுமே யாரையுமே தப்பான எண்ணத்தோட தான் நான் பார்ப்பேன். அவர்கள் தவறு செய்கிறவர்களா இருக்கலாமேன்னு சொல்லி பார்ப்பேன். அப்படி இருக்கக்கூடாது. இன்னசென்டா இருங்க. புறாக்களை போல கபடற்றோர்ல இருங்க. இன்னசென்டா பார்க்கணும் யாரையும். அதுல தவறு இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். எச்சரிக்கை, வார்னிங் வரும். அப்படி உள்ளம் துவளும். நோ 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 சொல்லும். தென் அலர்ட் ஆகணும். அப்பத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படி உள்ள இருந்து கதறுவார், எப்பா இந்த காரியத்தில் கொஞ்சம் ஜாக்கிர தென் அலர்ட் ஆகணும். மற்றபடி இன்னசென்டா இருக்கணும். எப்பயுமே பாம்பு மாதிரி வினா உள்ளவர்களா இருக்கணும் தான். பாம்பு மாதிரி மாறிடும் கூடாது. குறுக்கடா ஒரு குறுகிய எண்ணத்தோட திங்க் பண்ணவும் கூடாது. ஆமா, புறாக்களை போல கபடற்றவர்கள், வினா உள்ளவர்களாக தான் இருக்க சொன்னார். தந்திரமாக சொல்லல. வினா சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்க. சர்ப்பத்தில் இன்னொரு குணம் இருக்கு, தந்திரம் இருந்துச்சு. தந்திரம் வந்துடக்கூடாது. நம்ம சிஸ்டம், அதாவது நம்முடைய சிந்திக்கும் திறன் கரப்ட் ஆயிடக்கூடாது. தப்பானவர்கள் போதிக்கிற வார்த்தைகளை கரப்ட் ஆயிடக்கூடாது. ஸோ நாலேஜ் இஸ் குட். ஆனால் ஓவர் நாலேஜ், அதிக அறிவு வேதனை உண்டாக்கும். என்ன எழுதியிருக்கிறது வேதாமத்தில்? அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நோவுனா வேதனை பெருத்தவன். அவன் ஒரு லிமிட்டுக்கு மேல போய் யூடியூப்ல உட்காராத. லிமிட்டுக்கு மேல நீ எந்த ஒரு எல்லையில போய் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஒரே நாலேஜ் வேணும், ரொம்ப ஓவர் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போகக்கூடாது. அதுல நோவு இருக்குப்பா. கொஞ்சம் லிமிட் பண்ணு. லிமிட்டட். எதுல எந்த எந்த ஏரியாலனாலும் சரி, பிராட் மைண்ட் வேணும். ஆனா ஓவர் நாலேஜ் நமக்கு வேண்டாம். அது ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிப்பாட்டணும். ஆமென் சொல்லுங்க பாங்களா. ஆமென். ஓகே, அடுத்து வேதவசனம் என்ன சொல்லு? நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். லிட்டரலா இந்த உலகத்துல எல்லைகள் நமக்கு விஸ்தாரமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு இன்ச்சு கூட மற்றவங்களுடைய எல்லையை எடுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்தார். அவங்க மேல அவங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்க கேஸ் போட்டாங்கன்னு. என்ன அப்படின்னு கேட்டா, 2 சுவர்கள், கோட்டை சுவர்கள். அந்த 2 கோட்டை சுவரில்
ஒரு கோட்டைச்சோர் இவங்களுக்கு ஒரு இது, ஒரு கோட்டைச்சோர் அவங்க நடுவில் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இவங்க மேசன் விட்டு எப்பா கட்டி முடின்ட்டு இவங்க பார்க்கல, 1 இன்ச் கூட கட்டிட்டார் திக்கா. அவங்க வந்து அன்பா இருந்துகிட்டே இருந்தவங்க டக்குன்னு கேஸ் போட்டுட்டாங்களாம். நாங்கள் அதை உடனே சொன்னால் சரி பண்ணிடுறோம், ஆனால் ஆர்டர் வந்துருச்சு, அதாவது விசாரணைக்கு முன்னாடி யாரும் அதை தொடக்கூடாது. அந்த 1 இன்ச்சு கூட நிற்கிது. சொல்லும்போது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேல குறைஞ்சா பரவாயில்லைங்க, நம்முடைய நிலம் நமக்குரியதான். இல்லைன்னா கரெக்டாக கட்டுங்க, நூல் பிடிச்சி கட்டணும், அளந்து கரெக்டாக கட்டிட்டா யார் முன்பதான் போல்டா இருக்கலாம். அந்த 1 இன்ச்சு இடிக்கிறதுக்கு மற்ற அந்நியர் வந்து உங்க மேட்ட நின்று இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்றது எப்படி இருக்கிறது? அதாவது உன் எல்லையை ஒத்தி போடாயாக அப்படின்னா என்ன? ஒத்தி போடுறேன்னு என்னது? நம்ம எல்லை இவ்வளவுதான், ஆனா இன்னொரு எல்லையை இன்னொருத்தங்க எல்லையை சேர்த்து நைஸா தெரியாம போட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. இட்ஸ் ராங். ஒத்தி போடக்கூடாது. எல்லை விசாரமானன்றதுக்காக மற்றவருடைய எல்லையிலிருந்து எதையும் எடுக்காத, ஒன்றையும் எடுக்காத. பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. அது ஒரு கட்டளை, பார்த்துக்கப்பா. கட்டளையை கைக்குள்ளேன்னா அந்த கட்டளை உன்னை கொல்லும். எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இந்த எழுத்து தான் எழுதி கொடுத்தாரு மோசேட்ட. என்னதான் நியாயப்பிரமாணத்தை குமாரன் நிறைவேற்றிட்டாலும் நம்ம நிறைவேற்றக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதா என்ன? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 படிச்சு பாருங்க, 1ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லுதா? அதான் பைபிள் பேசும். என்னதான் அதான் திரும்ப திரும்பி வரும். ஓய்வு நாளை ஆசிரியர் நினைப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் வரும்போது சபை கூடி வருதலை விட்டு விடாது. தட்ஸ் இட். அப்ப சபை அப்படின்னு ஒன்று கூடி வர்றத விட சொல்லி உன்கிட்ட பேசுறது வந்து பிசாசா இருக்கும், அல்லது ஈவில் தீமை உன்னை தூண்டுதா இருக்கும். தீமை உன்னை தூண்டக்கூடாது, அதற்கு விலகி இருக்கணும். தீங்கு அதனால் வரும். ஆகவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளணும்னா அதனுடைய வேறு தீமை தான். அந்த தீமை அறிதலும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஸோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்கணும். அதே நேரத்தில் மற்றவருடைய எல்லையை தொடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒர்க் ஹார்ட். நீங்க அடுத்த நிலத்தை கேட்டு வாங்கிக்கலாம், பைசா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா, பைசா பே பண்ணி வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்முடைய எழுப்பல் ஜெயமையம் வாங்கும்போது ஏறக்குறைய 1 ஏக்கர் நிலம். ஆனால் கிட்டத்தில் இருக்க லேண்டுக்கும் நமக்கும் ஒரு ரோடு இருந்துச்சு. அது வேற யாருக்குமே உபயோகம் இல்லாத ரோடு. நம்ம லேண்டுக்கும் அடுத்து இருக்க லேண்டுக்கு மட்டும் உதவியா இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த ரோட்டை யூஸ் பண்ண மாட்டோம், நீங்க தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒன்று செய்யறீங்களா, இந்த ரோடை நீங்களே வாங்கிக்கிறீங்களா? நாங்கள் எங்களுக்கு ரோடு வேண்டாம், NHல இருக்கல முன்ன நேஷனல் ஹைவேஸில் இருக்க நேராக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த உள்ளே போகிற ரோடு தேவையில்லை, வேணா வாங்கிக்கிடுங்க. ஓகே, உடனே நம்ம பே பண்ணி அதே வாங்கிக்கிட்டோம். அது ஒரு 1/4 ஏக்கர் வந்தது. அப்போ உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றவர் அப்படி கொண்டு வருவார் ஒரு சான்ஸ். அப்போ வாங்குங்க, வாங்குறதுக்கு உழைங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்கிறவனை கண்டால் நீ நீசருக்கு முன்பாக நிற்க மாட்ட. நீசர் என்றால் வட்டிக்கு விடுகிறவங்கெல்லாம் திட்டுகிறவங்களா இருப்பாங்க, கோபிக்கிறவங்களா இருப்பாங்க, வீட்டில் இருக்க பொருளை எடுத்துட்டு போவாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க. நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நிக்கணும். ஒரு ராஜாக்கள் இல்ல, பல ராஜாக்கிட்ட போய் நிக்கணும். என்ன செய்யணும்? ராஜா, என்கிட்ட இவ்வளவு ஞானம் இருக்கு, சொல்யூஷன் இருக்கு, என்கிட்ட இருக்கு ராஜா, சொல்லட்டுமா? கம், வெல்கம், வாங்க தம்பி, நீங்க தான் எனக்கு வேணும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ராஜாக்களுக்கு ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், சரியான ஆலோசனை கொடுக்கிறவர்கள்னா அவ்வளவு பிரியம். தானியேலை உயர்த்தினார் இல்லையா? அதே போல யோசேப்பு உயர்த்தப்பட்டார்ல. வெறும் அவங்க என்ன செஞ்சாங்க? சொப்பனத்துக்கு அர்த்தம் தான் சொன்னாங்க. ஞானம் போதிக்கும் வசனம் விட்டு இருந்து அறிவை உணர்த்தும் வசனம் இருந்தது. வேர்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம் வாஸ் வித் தம். அண்ட் ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் இருந்தது அவங்ககிட்ட. அந்த கரெக்டா நீங்க பார்த்த சொப்பனை தான் அர்த்தம் இது அப்படி சொல்லத்தக்கவரில் இருந்தோடனே அவங்க தேவர் லிஃப்டட் அப், நல்ல உயரமா வைக்கப்பட்டாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் எல்லைகள் விஸ்தாரம் ஆகணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், பிழைக்கணும். உங்கள் எல்லைகள் விஸ்தாரம் அடையும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உற்சாகமா சொல்லுமா? ஆமேன். எல்லைகள் பெரிதானதுக்கு அப்புறம் another one comes. எல்லையை விஸ்தாரமாக்குன்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய ஒரு காரியம், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுடைய வீட்டிலையுமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வேணும். சோம்பலின் மிகுதியினால் மேல்மச்சு பழுதாகும். கீழ் வீடு மேல் வீடு. அந்த மேல் வீட்டுக்கு ஏறி போறதுக்கு சோம்பேறித்தனம். சில வீடுகளில் பார்த்துருக்கேன், மேல் வீட்டுக்கு போனால் பழுதடைஞ்சே கிடக்கும், சுவரெல்லாம் பேர்ந்து கிடக்கும், போகவே மாட்டாங்கல்ல, பழுதாய் கிடக்கும். மேல்மச்சு யூஸ் பண்ணணும். ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட அருமையான ஒரு டாக்டர் இருக்கிறார். அவருக்கு வயது 64 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஸ்டெப்ஸும் இருக்கும், லிஃப்ட்டும் இருக்கும். அவர் பிரிஸ்காக இருப்பார் எப்பயுமே. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, வாங்குறீங்களா, என் கூட வர்றீங்களா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அங்கே போனோம்னா ஜோமண்ண யாருக்கா போனால் என் கூட வர்றீங்களா அப்படின்பாரு. ஸ்டெப்ஸ் கட கட கடன்னு நடப்பார். நானும் வேமன் நடப்பேன் ஸ்டெப்ஸில். அவர் சொல்லுவார், லிஃப்ட் பேஷண்ட்ஸுக்கு தான், நமக்கு இல்லை, என்ன டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அவர் டாக்டர் கிடையாது, அந்த லிஃப்ட் பேஷண்ட்ஸை தான் கொண்டு போயிட்டு வருவாங்க. நம்ம இதுதான் ஸ்டேர் கேஸ்லாம் நடக்கணும், கடகடன்னு போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸில் ஏறி இறங்க, அதான் அவருடைய ஒர்க். நிறைய தடவை ஏறி இறங்கிப்பார். அதனால் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுவார். அவருடைய போன்ஸ் நல்லா பலனாக இருக்குது. அவர் சொல்லுவார், காலையில் போயிடுவேன், நான் தோட்டத்துக்கு போயிடுவேன், ஏர்லி மார்னிங். ஒரு தோட்டம் இருக்குது, அதில் முதுகில் தண்ணீர் ஊற்றுற கேன் ஏற்றிடுவார், வெயிட்டாக இருக்கும். அவர் இங்கே டாக்டர், அங்கே போனால் அவர் கார்டனராக மாறிடுவார். அது தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் தண்ணீர் ஊற்றுவார். அப்புறம் அவரே மம்பட்டி எடுத்து வெட்டி மரங்களை சுற்றி இருக்கிற பள்ளங்களெல்லாம் சரியாக உண்டாக்கி அதில் தண்ணி ஊற்றுவார். நான் வாக்கிங் ரொம்ப போனால் எலும்பு தேயும், அதனால் இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், ஸ்டெப்ஸும் ஏறுறாரு, இந்த ஒர்க்கும் பண்ணுறாரு. ஸ்மார்ட், யங். அவர் ஏஜ் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 45 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே அவரை பார்க்குறப்ப. ஆர்டர் பண்ணணும்ப்பா. அவர் ஒரு பெரிய டாக்டர் தான், ஏராளமான சொத்து அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மணி கம்ஸ் இன். என்னன்னா, நல்ல பணத்தை ஈட்டுவதற்கான வழிகள் சில கண்டுபிடிக்கப்படும் பொழுது சிலர் அதில் கிளிங் ஆன் ஆகி அதிலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏராளமாய் செல்வம் கொழிக்கும். அப்போ என்ன செய்யறது? ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் கொழிக்கும் போது அதற்கான ஃபார்முலா, அதற்கான திட்டம் தன்னுடைய பணியாளர்களிடத்தில் கொடுத்துட்டு அவ்வளவு நன்மைகள் வருது. அப்புறம் என்ன செய்யணும்? தென் மினிஸ்ட்ரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். தென் யூ கேன் ஸ்பெண்ட் டைம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். என்ன ஊழியம் செய்யறது? கர்த்தர் என்ன கூப்பிடல, உன்னை கூப்பிடலையா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுவார், போய்ப்பாரு. எத்தனை பிள்ளைய கூப்பிடுறாங்க, இறைவனே எங்கே இருக்கிறீர், நோயில நான் வாடுறேன், உனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெபம் பண்ணலாம்லப்பா, நோய் உனக்கு தொத்திரும். சரி, மாஸ்க் போட்டுக்க, சரியா சாப்பிட்டுட்டு போ, இம்யூனிட்டி கரெக்டா உனக்கு இருக்கான்னு செக் பண்ணி போ. விட்டமின் சி டேப்லெட்ஸ் எடுத்தேன்னா உனக்கு அங்கிருந்து எந்த கிருமிகளும், சளி உனக்கு இருந்தா ஈஸியா தொற்றிக்கொள்ளுமா இருக்கலாம், சளி பிடிக்காம இருக்கும். விட்டமின் சி டேப்லெட்ஸ் எடுக்கிற விட நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம்ல. என்ன டாக்டர் பேசினதெல்லாம் புரிஞ்சிச்சா? லைவ்ல சொன்னது புரிஞ்சிச்சா? ஆமா, விட்டமின் சி, ஃபுல்லா விட்டமின் சி பானம் பண்ணும். ஓவரா குடிச்சா விட்டமின் சி கல்லா மாறிடும். கல்லுன்னா சிறு பொடி, கற்கள், கிட்னி கவர்னஸ். லிமிட், ஒரு லிமிட் அளவுக்கு எடுத்துக்கணும். வாரத்தில் 3 நாள் நெல்லிக்காய் ஜூஸ் ஆர் லெமன் ஜூஸ், விட்டமின் சி இருக்கு. ஹாட் வாட்டரில் போட்டு லெமன் ஜூஸ் குடிச்சா சளி முறியும். இதுதான் தமிழ் மருத்துவம், புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சாதாரண தண்ணியில் ஊற்றி லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சா சளி பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு. சிலர் அப்படி அவ்வளோ வீக்காக இருப்பாங்க, இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். பட் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் குடிக்கிற மாதிரி ஆனோடனே குடித்தா சளி முறிஞ்சு போகும். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹெல் அண்ட் ஹெல்த்தி.
அப்போ ரெகுலராக அதை வச்சுக்கணும். நாட் டூ மச், எதுவுமே டூ மச்சாக இருக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆயிரும், அப்புறம் உங்களுக்கு அல்சர் வந்துடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எதுவுமே லிமிட். அதனால் அப்படி வைத்துக்கொண்டால் அழகாக வாழலாம். ஒன்று செய்யணும், மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், திக்கற்றவர்களை தேடி போகலாம். ஏராளமானவர்கள் அனாதைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏசாயா 54 அதிகாரத்தில் முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. ஏசாயா 54. பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே, கற்ப வேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று. அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம். பாத்தீங்களா? இப்போ உனக்கு நிறைய பிள்ளை இருக்குப்பா, எங்க இருக்கு ஆண்டவரே? எனக்கு தான் பிள்ளை செல்வமே இல்லையே. பாருங்க, பிள்ளை செல்வம் கொடுப்பதே உங்க எல்லையை விசாரமாக்குவதான் செய்வார். நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை கர்த்தர் தருவார், 2 பிள்ளை தருவார், வைத்துக்கொள்ளுங்க. ஆனா ஊர்ல நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. உலகத்துல 50, 100, 1000 பிள்ளைங்க, 50, 100, 1000 பிள்ளைங்க உங்களை என்ன செய்யணும்? கூப்பிடணும், டாடி, மம்மி. அந்த பிள்ளைகளுக்கு அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல, அனாதைகள். கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல. உங்க எல்லைகள் விசாரமாகும் போது கர்த்தருடைய பணி செய்யலாம். நிறைய பிசினஸ் பீப்புளை பார்த்துருக்கிறேன், அவங்க வீட்டு மாடியில் ஜெபக்கூட்டம் நடத்துவாங்க. ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு குறுகிய புத்தி, கஞ்சத்தனம் இருக்கவே கூடாது. தாராளமானவர்களாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அழகா கொடுத்து அருமையா ஊழியம் நடக்கணும், வீட்டில் ஜெபம் நடக்கணும், மக்களுக்கு ஊழியம். அடுத்து திக்கற்றவர்களே, அதான் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாமல் தன்னை காக்கிறது தான் தேவனுக்கு முன்பதாக சுத்த பக்தி. சுத்த நெய் வாங்கணும்னு நினைக்கிற சுத்த பக்தி ஒன்று இருக்கட்டும். திக்கற்றவர்களை ஆதரிக்கிறது தான், இரக்கத்தை சிநேகிப்பது தான். போய் இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார். எழுந்து நிற்போமா? இரக்கத்தை சிநேகிப்போம். உங்கள் எல்லை விசாரம் போகும்போது ஒரு எல்லையுமே இல்லை, வீடு கூட இல்லை என்பவர்களுக்கு ஆதரவு அளிப்போம். கர்த்தர் அப்பொழுது விடிய காலத்து வெளிச்சம் போல உன் சுகவாழ்வு துளிர்க்க செய்வார். எப்படி? விடிய காலத்து வெளிச்சம் மெதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், டக்குன்னு வந்துடும் ஒரு நேரம். அது மாதிரி உன் ஹீலிங் உனக்கு நடக்கிற மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஹீல் ஆயிடுவேன். எப்போ? நிபச்சொல், விரல் நீட்டுதல், மற்றவங்க குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தீயது பேசுறது, அது நிப்பாட்டணும். அடுத்து நீ போஜனம் இல்லாதவனுக்கு போஜனம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உன் வஸ்திரத்தை கொடு. அப்படி இல்லை, வஸ்திரம் கொடு, வாங்கி கொடு, உன் வஸ்திரத்தை நீ வை. கர்த்தர் உனக்கு அளித்த பங்கா இருக்கலாம் அல்லவா? ஆமா, 2 அங்கிகளை உடையவன் கொடுக்க கடவன் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் போஜனம் இல்லாதவனுக்கு போஜனம் நீ ரெடி பண்ணி கொடு. உன்னுடைய உணவுலேருந்து கொடுக்கலாம், ஒருத்தர் கொடுக்கலாம், 2 பேர் கொடுக்கலாம், 10 பேர் வர கூட கொடுக்கலாம். ஆனால் அநேகர் கொடுக்கணும் போது தனியாக ப்ரிப்பேர் பண்ணு. அது மாதிரி உடைகள் எல்லாருக்கும் உன்னுடைய உடையை கொடுத்துக்கிட்டு இருக்காத. கீப் இட் யுவர் செல்ஃப். பவுல் என்ன சொல்றாரு? நான் விட்டு வந்த அங்கேயே எட்டுவா. எதுக்கு? அவருக்குன்னு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறார். கச்சையை போட்டா ஓடுன்றக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு புதுசாக ஒரு நாளைக்கு வாங்குறதா? யூஸ் பண்ணணும். நிலத்தை அறுதியாக விற்கக்கூடாது, நல் உடைய ஆசாரியன் இழக்கக்கூடாது, அதான் கிழிக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சிலர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா கிழிச்சு குப்பை துடைக்கிறதுக்கு வச்சிருவாங்களா இருக்கும். உன் வஸ்திரம் கிழிக்கப்படக்கூடாது, பத்திரமா வை, யூஸ் பண்ண. ஜெபம் பண்ணுவோமா? பிதாவானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி சொல்லுகிறேன். வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தரத்தில் யாப்பேசி போல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என் எல்லைகளை விசாரமாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். Oh God, enlarge my territories.
my borders. O Lord, let thy hand be with me. Protect me from all evil. எல்லா தீங்குகளுக்கும், விபத்து, ஆபத்து, நாசம், மோசங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கிக்காரும். எல்லை விசாரமாகிறதுனால சமான குறைச்சல் வரக்கூடாது. எல்லை விசாரமாகிறதுனால நிம்மதி போகக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஓ ஹalleluya, ஹalleluya.